தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் அருவிகளில் மழைநீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நீலகிரி மாவட்டம் குந்தானை கனமழை காரணமாக நிரம்பியதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. குந்தா ஆற்றின் கரையோரத்தில் வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுபட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். கோவை சிறுவாணி பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழையால் நொய்யல் ஆற்றுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நல்லமன் தடுப்பணை அணைப்பாளையம் தரைப்பாலத்தில் வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் போலீசார் பேரிகார்டுகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் மழைநீர் காட்டாற்று வெள்ளம் போல் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குமரியின் குற்றாலம் என்றழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் தொடர் மழை காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பரப்பு அருவியில் ஆக்ரோஷமாக மழைநீர் கொட்டுவதால் ஆங்காங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா கம்பம் அருகேயுள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேகமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் சுருளி அருவி ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் தமிழக எல்லையோர பகுதிகளிலும் பெய்து வரும் மழையால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 5 அருவி, சினி ஃபால்ஸ், மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகின்றன.